ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு அருமையான வேத பகுதியை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 1 முதல் இங்கே 11 வசனங்கள் வரைக்கும் உள்ள பகுதி நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம். ஒரு திமிர்வாதக்காரனை இயேசு சுகப்படுத்துகிறார். இதில் சில ரகசியங்கள், சில படிப்பினைகள் நமக்கு இருக்கிறது. ஆகவே நாம் அதை கவனிப்போம். முதலாவது, சில நாட்களுக்கு பின்பு, முதல் வசனம், அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். இயேசுவினுடைய ஊழியம், அதாவது கப்பர்நகூமிலே இயேசு ஒரு வீட்டிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த ஊழியத்தினுடைய மகிமை எப்படிப்பட்டதாக இருக்கிற, திரள் கூட்டமான ஜனங்கள் கூடி வந்து வசனத்தை கேட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்போ அதில் 3வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஓகே, அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த திமிர்வாதக்காரனை இயேசுவின் அருகில் கொண்டு போகணும், அல்லது இயேசுவுக்கு முன்னாடி அவனை வச்சிடணும். அப்படி வச்சுட்டா இயேசு அவனை சுகப்படுத்திடுவார். இது அவங்களுடைய நம்பிக்கை. அதனால் அவங்க எங்கேருந்து அவனை தூக்கிட்டு வராங்கன்னு தெரில, அவங்க சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள் என்று வேதத்தில் போட்டிருக்கு. சரி, அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், வந்த உடனே இயேசுவுக்கு சமீபமாய் அவங்க சேர முடியாதபடி ஒரு தடை இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னால், அந்த ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த அவங்க அந்த ஜனங்கள் முண்டி அடிச்சுட்டு வாசல் முழுக்க நின்றுட்டு இருக்கிறாங்க. 2வது வருஷம் அப்படி போட்டிருக்கு. உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்காகவே வாசல் வழியாக நுழைய முடியாது, விலக்கிட்டும் கொண்டு போக முடியாது, அரட்டி வழி ஏற்படுத்தவும் முடியாது என்று தெரிஞ்சு போச்சவங்க. அப்போ அந்த தடை இயேசுவிற்கு சமீபமாக சேர முடியவில்லை. உடனே அவங்க இது சரிப்படாது, நம்ம போயிட வேண்டிதான், இவனை இங்கே விட்டுறோம், இவனுக்கு இருந்த ஒரே நம்பிக்கை அதுவும் வாய்ப்பு இல்லாமல் இருக்கே அப்படின்னு சொல்லி பின்வாங்காமல் அவங்க என்ன செய்யலை, அவங்க அதை விட்டு விடாமல் அந்த காரியத்தை கருத்தாக அதை எப்படியாவது நடத்தியே தீரணும் என்று சொல்லி என்னென்ன செய்தாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க மேற்கூரை வீட்டுக்கு மேலே ஏறுறாங்க. இந்த 4 பேர், ஒரு ஆள் வீட்டு மேலே ஏறுறது எவ்வளோ கஷ்டம். 4 பேர் ஏறுறாங்க. 4 பேர் மட்டும் ஏறல, ஒரு திமிர்வாதக்காரனை வேற தூக்கிட்டு ஏறணும். அது மட்டும் இல்லை, அவனை படுக்கையோடு இறக்குறாங்க. அப்போ படுக்கையில் அவனை வச்சுட்டு அதை தூக்கிட்டு ஏறி மேற்கூரையை திறப்பாக்கணும். அது யார் வீடு, அந்த வீட்டு ஓனர் யார், அவர்கிட்ட பேசணுமா, பேசுனாங்களா, அதுக்கு அனுமதி கிடைச்சதா, யாராவது வீட்டின் மேற்கூரையை ஓப்பன் பண்ணுறதுக்கு விடுவாங்களா, எல்லாம் நிறைய கவனித்து பார்த்தாலும் எல்லா தடைகளையும் தாண்டி அவங்க அந்த ஒரு வழியை சரியாக யோசிச்சுட்டாங்க. மேற்கூரையை திறப்பாக்கி இறக்குனாதான் இயேசு கிறிஸ்துக்கிட்ட அவனை வைக்க முடியும், முன்னாடி கொண்டு போய் சேர்க்க முடியும். இது முடிவாயிடுச்சு. ஆகவே என்னென்ன செய்கிறாங்க, அதை செய்துடுறாங்க. திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். ஸோ இங்கே இயேசு போதிச்சுட்டு இருக்கும்போது மேலேருந்து அப்படி ஒரு பெட்டு, ஒரு படுக்கை இறங்குது. அது பார்த்தா ஒரு திமிர்வாதக்காரங்க கிடக்கிறான், இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி வந்து நிற்கிது. என்ன நடக்கிறது, இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு, என்னடா மேலேருந்து வருது, பார்த்தா 4 பேர் மண்டை தெரியுது, கையை வச்சு பிடிச்சி கயிறை கட்டி இறக்கிட்டு இருக்காங்க. இயேசுக்கு புரிஞ்சிருச்சு, இவனை சுகப்படுத்த வேண்டும் என்று இந்த 4 பேர் இவ்வளோ முயற்சி எடுக்கிறாங்களா. இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு, ஜீசஸ் called it as faith. இயேசு அதை விசுவாசம் என்று அழைக்கிறார்.
இந்த வேதத்தில் 5வது வசனம் போட்டிருக்கு, மார்க் 2:5. இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு அதை விசுவாசமாய் பார்க்கிறார் பாருங்க. அந்த விசுவாசம் என்ன? இப்போ அப்போ விசுவாசம்னா இந்த இந்த சம்பவத்தில் எதை குறிப்பிடுகிறார் இயேசு? எதை விசுவாசம் என்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த 4 பேர் ஒரு காரியத்தை நம்புகிறாங்க. என்ன? இயேசுவிடத்தில் இவனை கொண்டு போனால் இயேசுவனை சுகப்படுத்திடுவார். இதுதாங்க முக்கியமான ஒரு அடிப்படையான ஒரு நம்பிக்கை. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, எந்த விதமான அற்புதம் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சரி, ஒரு அடிப்படையான ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்க வேண்டும். என்ன நம்பிக்கை? இயேசுவிடத்தில் இதை நான் கொண்டு போயிட்டேன்னு சொன்னால் அந்த பிரச்சனையை இயேசு எனக்கு ஒரு அற்புதத்தை செய்திருவார். இதை நம்ப முடியலன்னு சொன்னால் நம்ம இயேசுவிடத்தில் எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. ஸோ விசுவாசத்தினுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன அப்படின்னு சொன்னால், நான் எதிர்பார்க்கிற ஒன்றை, ஒரு அற்புத சுகமாக இருக்கலாம், ஒரு பொருளாதார ஆசீர்வாதமாக இருக்கலாம், ஒரு 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 திருமண காரியமாக இருக்கலாம், ஒரு வீடு கட்டுகிற ஏதோ ஒரு உங்களுடைய தேவை, அதை இயேசுவிடத்தில் நான் கொண்டு போயிட்டேன். அந்த பிரச்சனையை அதை அவர் சரிப்படுத்தி எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் என்கிறது அடிப்படை நம்பிக்கை அவசியமாக இருக்கிறது. ரொம்ப முக்கியம். ஓகே, அது விசுவாசத்தின் ஃபஸ்ட்டு ஸ்டெப். அது 2வது ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவங்க அந்த 4 பேர் அவனை சுமந்து அவரிடத்தில் வந்தார்கள். சுமந்து அவரிடத்தில் வந்தாங்க, எடுத்துகிட்டு வராங்க, சுமந்துட்டு வராங்க. அது ஒரு பாரம் தானே, அது ஒரு பாரம் தான் அவங்களுக்கு. அதே மாதிரி அவங்களுடைய ஒன்னஸ் இன் தேர் மைண்ட். யோசிச்சு பாருங்கள். இப்போது பொதுவாக ஒரு காரியம் சொல்லுவாங்க, கிராமங்கள்லாம் 2 மாடு பூட்டின ஒரு மாட்டு வண்டி, அது 2 மாடும் ஒருமனப்பட்டு போனால் தான் வண்டி முன்னாடி போகும். ஒரு மாடு இங்கிட்டு இன்னொரு மாடு இங்கிட்டு இழுத்துட்டுச்சுன்னா வண்டி போகாது. அது மாதிரி இந்த 4 பேரும் ஒருமனப்படுகிறார். ஒன்னஸ் இன் தேர் மைண்ட், ஒன் மைண்டட்னஸ், ஒருமனப்பட்டார்கள். குழுவாக நீங்கள் ஊழியம் செய்யும்போது, குழுவாக ஜெபிக்கும் பொழுது மைண்டில் வைக்க வேண்டிய ஒரு காரியம், நீங்கள் எத்தனை பேருக்கு ஜெபிக்கிறீங்களோ அத்தனை பேருக்கும் ஒன் மைண்டட்னஸ் ஒன்று, ஒரே விதமான சிந்தை, ஒரே நம்பிக்கை, ஒரே உள்ளுக்குள்ளே உங்கள் ஆவிகள் வேறுபட்டு இருந்துச்சுன்னு சொன்னாக்க ஆண்டவரிடத்துலேருந்து அற்புதங்களை பெற இயலாது. ஒரு இயேசுவிடத்தில் கிட்டே வர முடியாது. தட் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட். ஐ வாண்ட் டு சே தட். நீங்கள் வேறு வேறு சிந்தை ஆயிடுச்சுன்னு சொன்னால், ஒரு குழு ஜபிக்கிற ஒரு சூழ்நிலையில் ஒவ்வொருத்தரும் குழுவில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சிந்தை வச்சுக்கிட்டாங்கன்னு சொன்னால், த ஃபேக்ட் இஸ் அவங்களுடைய பிரச்சனையை இயேசுவினிடத்திலே கொண்டு போக முடியாது. அதான் இந்த 4 பேர் ஒருமனப்பட்டதுனால தான் இயேசுவினிடத்தில் அந்த திமிர்வாதக்காரனை கொண்டு வந்தாங்க. ஒருமனப்படலைன்னு சொன்னால், மேலெல்லாம் ஏறக்கூடாதுப்பா, இங்கே கூட்டம் அதிகமாக இருக்குப்பா, நமக்கு ஒரு வேலை இருக்குப்பா, இவன் லக்கு இல்லைப்பா, இவன் கொடுத்து வைக்காதவன், இவன் இப்படியே கடந்து சாகட்டும், இப்படி ஒரு ஆளாளுக்கு ஒரு ஐடியா சொல்லி ஒரு விரக்தியில் அப்படின்னு விட்டுட்டாங்கன்னா ஒரு காலம் திமிர்வாதக்காரன் இயேசுவின் பார்வைக்கு போகவே முடியாது. ஸோ ஒன் மைண்டட்னஸ் ரொம்ப முக்கியம். கிரியை செய்தார்கள், நம்பி நாங்கள் அடிப்படையாக இயேசு சுகமாக்கிறாருன்னு. 2வது, இயேசு கிறிஸ்துவை நோக்கி அவனை சுமந்து வருகிற கிரியை, அது அவங்க எப்பயுமே விடலை பாருங்கள். எப்போ தான் அவனை சுமக்கிற நிறுத்துகிறாங்கன்னா, இயேசுவின் பார்வைக்கு முன்பதாக, இயேசுக்கு முன்பதாக அந்த படுக்கையோடு அவனை இறக்கின பிறகு தான் அவங்களுடைய டியூட்டி முடியுது. கிரியை செய்தார்கள், விடவே இல்லை, விடலை. இந்த மாதிரி விட்டால் அப்படியே இருக்கிறவங்க மட்டும்தான் இயேசுவிடத்தில் அற்புதங்களை பெற முடியும். உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் அப்படி தான் கையாள வேண்டும். தடை வருகிறது. முதல்ல அடிப்படையாக நம்புகிறாங்க, 2வது கிரியை செய்கிறாங்க. கிரியை செய்துட்டு இருக்கும்போது எளிதாக எல்லாம் முடிஞ்சிருமா? முடியாது. தடை வருகிறது. பட் உங்களுக்கு ஃபெய்த் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த தடையை நீங்கள் மேற்கொள்வீங்க. எப்படி இவங்க மேற்கொள்கிறாங்க? ஒரு ஸ்மார்ட்டான தடைன்னு நான் அதை சொல்லுவேன். எப்படி ஸ்மார்ட்டான தடைன்னு சொன்னால், அங்கே தடையாக இருக்கிறவர்கள் ஜனங்கள் தான்.
அவங்களும் இயேசுவின் போதகத்தை நேசிக்கிறவங்க தான், இயேசுவை நேசிக்கிறவங்க தான், இயேசுவின் போதகத்தை கவனிக்கிறாங்க. ஸோ அவங்கள வந்து பிசாசு மாதிரி பார்க்க முடியாது. அவங்களும் ஆண்டவருடைய பிள்ளைகள், வார்த்தைகளுக்கு விருப்பம் தெரிவிக்கிறவங்க. அப்போ அது ஸ்மார்ட்டான தடை. அது வந்து இது மாதிரி தான் நம்ம எதிர்க்க முடியாத தடைகள், எதிர்க்கக்கூடாத தடைகள் இப்படிலாம் இருக்கும். நிறைய இருக்குது. பிசாசு வந்து அப்படி பிளான்ட் பண்ணுவான். நிறைய அவனுக்கு அனுபவம் இருக்கிறது. அந்த ஸ்மார்ட்டான தடைகளை என்ன பண்ணுறாங்க, அதை தாண்டி வேற ஒரு வழியாக அவங்களுடைய கிரியைகளை கண்டினியூ பண்ணுறாங்க. கிரியையை ஸ்டாப் பண்ண முடியலை. அந்த ஸ்மார்ட்டான தடை. they sought another way to reach Jesus. இன்னொரு வழி, இயேசுக்கிட்ட போகிறதுக்கான இன்னொரு வழி, பிளான் பி வச்சுருக்காங்க பாரு. திடீர்னு உருவாக்கிட்டாங்க பாருங்கள். எது அதுக்கு காரணம் என்ன? அவங்களுடைய விசுவாசம்தான். விசுவாசம்தான். எப்படியாவது இவனை இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி கொண்டு போயிடணும். ஸோ தே டுக் த ரிஸ்க் எடுக்கிறாங்க. பெரிய ரிஸ்க்கு. இன்னொருத்தர் வீட்டை கூரையை திறப்பாக்கி இறக்குறதுன்னா அது என்ன சாதாரணமான விஷயமா? அப்புறம் வாட் தே வாண்டட் தே டிட் இட். அவங்க என்ன செய்ய நினைச்சாங்க? இயேசுவுக்கு முன்னாடி இவனை போட்டுடணும். தட் இஸ் தேர் விஷ். அதுதான் அவங்களுடைய விருப்பம். அண்ட் தே டிட் இட். அதை செய்து முடித்தாங்க. அதை நிறைவேற்றிட்டாங்கன்னு நான் சொல்கிறேன். அப்போ அவங்க பாட்டு முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த ப்ராசஸுடைய லாஸ்ட் ஃபேஸில் இயேசு கிறிஸ்து மேலே பார்க்குறாரு. என்ன, ஒரு படுக்கை இறங்குது. அதுக்குள்ளே ஒருத்தன் படுத்திருக்கான், திமிர்வாதமாக இருக்கான். ஓகே, யார்? 4 பேர் மண்டை தெரியுது, 4 பேர் கை தெரியுது, 4 பேருடைய கைகளும் தெரியுது. ஓ, இவங்க தான் இறக்குறாங்க. இயேசு அவங்க விசுவாசத்தை கண்டார். Seeing their face and their activities, Jesus could see their faith. அது ஃபெய்த்துங்கிறது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட், ஆவிக்குரிய ஒரு காரியம். ஜீசஸ் குட் see that. பார்க்க முடியுது அவரால். அவங்களுடைய விருப்பம், வாஞ்சை, விடாப்பிடியான முயற்சி, இயேசுகிட்ட இறக்கி கீழே வைக்கும்போது தான் அவங்க வந்து நிம்மதியாக இருக்காங்க. வாடி, பெரிய வேலை முடிஞ்சு. Now they expect Jesus to do something for him, maybe a miracle immediately. எவ்வளவு அற்புதமான ஒரு சம்பவம் பாருங்களேன். தியானிச்சுக்கிட்டே இருக்கலாம். நீங்களும் கூட யாரையாவது ஒருத்தர் இயேசுக்கிட்ட வழி நடத்திடலான்னு நினச்சிங்கனாக்கா, இட் இஸ் நாட் ஸோ ஈஸி. அதே நேரத்தில் இட் இஸ் நாட் டூ ஹார்டு. அது ரொம்ப கஷ்டமானதும் கிடையாது, ஈஸியானதும் இல்லை, கஷ்டமானதும் இல்லை. எப்போ வந்து ஈஸியானது இல்லை அப்படின்னு சொல்லலான்னு சொன்னால், உங்ககிட்ட வந்து ஃபெய்த் கம்மியாக இருந்ததுன்னா அது கஷ்டமாயிரும். ஃபெய்த் இருந்துச்சுன்னு சொன்னால் அது ஈஸியாயிரும். இந்த 4 பேர் வந்து தே புட் சம் எஃபர்ட். அவங்க சில காரியங்கள் பாருங்கள், முயற்சிகளை எடுத்து அவனை கொண்டு வராங்க. ஆத்தும ஆதாயத்துக்கு முயற்சி எடுக்கணும். பேரலைஸ்டாக தான் இருப்பாங்க ஜனங்கள். வந்து பாவத்தினாலே கட்டப்பட்டிருப்பாங்க, வியாதினாலே கட்டப்பட்டிருப்பாங்க, ஏதாவது தவறுதலான ஐடியாக்கள்னால கட்டப்பட்டிருப்பாங்க. சாத்தான் வந்து பாவத்தின் கயிறால் கட்டி வச்சுருவான். அதை சிம்பிளாக பேரலைஸ் பண்ணிடுவான். மூவ் பண்ண முடியாது, இன்ஆக்டிவாக இருப்பாங்க, அவங்கள நகட்டவே முடியாது. அட் தட் டைம் என்ன செய்யணும்? நம்ம அவங்க அப்படியே தூக்கிட வேண்டிதான். இயேசுக்கிட்ட கொண்டு வந்துடுறோம். இயேசுக்கிட்ட கொண்டு வர வரைக்கும் நமக்கு ஒர்க் இருக்குது. பின்பு ரட்சிப்பு கர்த்தருடையது. ஒரு ஹீலிங்காக இருந்தாலும் அது ரட்சிப்பு தான். ஒரு ஆத்மீக ரட்சிப்புனாலும் அது ரட்சிப்பு தான். ஒரு ஆண்டவர் தொட்டார்னால ஒரு ரட்சிப்பு தான். அது அவருடைய பாட்டு, அவர் அதை செய்வார். ஆனால் விஷயம் என்னன்னு சொன்னால், நாம் அவர் கிரியை செய்வார், உதவி செய்வார் என்று நம்பணும். அதுக்கப்புறம் அதுக்கு ஏற்றாற் போல் கிரியை செய்யணும். தடைகள் வந்தால் அதை மேற்கொள்ளணும், சோர்ந்து போயிடக்கூடாது. அப்பொழுது இயேசு நம்முடைய விசுவாசத்தையும் கவனிக்கிறார். விசுவாசம் இல்லைன்னு கவனிக்கிற அதே இயேசு கிறிஸ்து தான் விசுவாசம் இருக்கிறதையும் கவனிக்கிறார். ஒருவேளை விசுவாசம் எனக்கு கம்மியாக இருக்க, ஆண்டவரே எனக்கு என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யணும்னு நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சிங்கன்னா அதையும் உங்களுக்கு செய்து கொடுக்குறார். கவலைப்படாதீர்கள். உங்கள் வாழ்க்கையில் உள்ள அத்தனை பிரச்சனைகளுக்கும் இயேசு ஒரு தீர்வாக இருக்கிறார்.
ஒரே தீர்வு. எதுவாக இருந்தாலும் சரி, அவர்கிட்ட கொண்டு போயிருங்க பிரச்சனையை. அவர்கிட்ட கொண்டு போயிருங்க. 4 பேருங்கிறது ஃபோர்ஸிபிளாக போகிறதுக்கு சமம். உங்கள் பிரச்சனையை வலுக்கட்டாயமாக இயேசு இடத்துல கொண்டு போ. என்ன தடைகள் வந்தால் பரவாயில்ல, ஆண்டவர்கிட்ட நான் சொல்லியே தீர்வேன். பின்பு அவர் உங்கள் விசுவாசத்தை கவனித்து உங்களை ஆசீர்வதித்து ஒரு அற்புதம் செய்து வழி நடத்துவார். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, உங்கள் பிரச்சனைகளை தயங்காமல் விட்டாப்படியாக அவர்கிட்ட சொல்லிடுங்க. அந்த பிரச்சனைகளுக்கு நேர கிரியை செய்யுங்க. ஆண்டவரை நோக்கி கிரியை செய்யுங்க. அந்த திமிர்வாதக்காரனை தூக்கிட்டு அவங்க இயேசுவை நோக்கி மூவ் பண்ணி வர்றாங்க. அவன் எந்த இடத்துல இருக்கானோ அந்த இடத்துல மூவ் பண்ணி இயேசு இடத்துல கொண்டு வர்றாங்க. உங்கள் கிரிகள் அப்படி தான் இருக்கணும், ரிவர்ஸில் போயிடக்கூடாது. அதே மாதிரி அது நல்ல சிந்தனையோடு இருக்கணும், விடாப்படியான முயற்சி இருக்கணும். அப்போ தான் நம்ம இயேசுவை ரீச் பண்ண முடியும். இயேசு நீங்கள் அதை செய்கிறீங்களான்னு பார்க்குறதுல அவருக்கு ஒரு விருப்பம் இருக்குது. அவர் உங்கள் விசுவாசத்தை பார்த்துட்டாருன்னா மேட்டர் இஸ் ஓவர். உங்களுக்கு அற்புதம் தான் மிச்சம் இருக்குது. ஒரு அற்புதத்தை நடத்திடுவார். ஜெபம் பண்ணிடுமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, திமிர்வாதக்காரனை ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் கொண்டு வந்து போட்ட இந்த 4 பேருடைய விசுவாசத்தை கேட்டு பார்த்து நீங்கள் அந்த திமிர்வாதக்காரனுக்கு ஒரு அற்புதம் செஞ்சீங்களே, அது மாதிரி என்னோடு இணைந்து ஜபிக்கிற அன்பான பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய போராட்டங்கள் உம்மிடத்திலே கொண்டு வருவதற்கு ஒரு ஏவுதலை தாங்க. விடாப்பிடியான முயற்சியை கட்டளையிடுங்க. உண்மையே நோக்கி பார்த்து பிரகாசமடைய உதவி செய்யுங்க. விசேஷமாக நாங்கள் எப்பொழுது விசுவாசத்தோடு உம்மிடத்தில் வர உதவி செய்வீராக. அற்புதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இந்த பிள்ளைகள் எதெல்லாம் மனசில் வச்சுருக்கிறாங்களோ, ஜபிக்கிறாங்களோ, எல்லாருக்கும் அற்புதங்கள், எல்லா காரியத்திலும் அற்புதங்கள் நீர் அப்படி செய்ய விரும்புகிறீர் என்று நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, நாம் ஜெபித்திருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். ஆகவே தைரியமாக உங்களுடைய காரியங்களெல்லாம் கர்த்தரிடத்தில் கொண்டு போயிருங்க. விடாப்பிடியாக ஜெபம் பண்ணுங்க. விடாப்பிடியாக ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். அவர் உங்களுடைய விசுவாசத்தை கண்டு உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.